ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு யார் ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னா பைமோட் ஆப் தான். அவங்க வந்துட்டு மற்ற வெப்சைட் மாதிரி இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு காமர்ஸ் சர்வீஸ் பண்ணுறவங்க. மற்ற வெப்சைட்டில் உள்ளதோட ரேட் வந்துட்டு இதில் கம்மி விலையில தான் விற்கிறாங்க. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா இதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு ரெஃபரல் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அகத்தியர் வந்துட்டு அவரோட மாணவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அவங்க எல்லாருமே இப்போ இதில் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா பொருந்தாத வந்துட்டு தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? அதில் வந்துட்டு நமக்கு இவங்களாம் அகத்தியரோட ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம வந்துட்டு அடுத்து வந்துட்டு செலக்ட் பண்ணவே முடியும் கரெக்டான ஆன்சர் என்னன்ட்டு. அதனால் வந்துட்டு இவங்க எல்லோரும் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் சொல்கிறது மட்டும் ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு வீடியோ கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்துட்டு கேளுங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு அகத்தியோட மாணவர்கள்லாம் செம்மையாக படிப்பாங்க. அகத்தியர் அவங்க யாரும் அதட்ட மாட்டாங்க, வைய மாட்டாங்க. அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் வாமா அப்படின்னு கூப்பிட்டு பாசமாக தான் பேசுவாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆசிரியர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். அவங்க வந்துட்டு அந்த காலத்துலலாம் எப்படி கல்வி கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு ஒரு வாழ்க்கை முறை கல்வியாக தான் இருக்கும். சரியா? எப்படி வாழ்கிறது, வீட்டில் எப்படி இருக்கிறது, இந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு காக்காவுக்கு எப்படி சாப்பாடு வைக்கிறது, அப்புறம் வந்துட்டு எப்படி வந்துட்டு தூரமாக இருக்கிற லிங்கம் அந்த கோயிலுக்கு கூட போயிட்டு சாமி கும்பிடுறது, அப்புறம் வந்துட்டு எப்படி ஒரு வாய்ப்பு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இது நிறைய கலைகள்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக. அடுத்து வந்துட்டு எப்படி ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு அகத்தியர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதான் வந்துட்டு ஷார்ட்கட். இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ செம்போட்ஸே அப்படின்னா வந்துட்டு செம்மையாக படிப்பாங்கன்னு சொன்னேன்னா வையா மாட்டாங்கன்னு சொன்னேன்னா வையாபிகர், அதட்ட மாட்டான்னு சொன்னேன்னா அதங்கோட்டாசான், அப்புறம் வந்துட்டு அபிநயர் ரொம்ப நல்ல அபிப்பிராயம் இருக்கும்னு சொன்னேன்னா நல்லா அபிநயர், காக்கை பாணியார் காக்காவுக்கு எப்படி சாப்பாடு வைக்கலாம் சொல்லி தருவான்னு சொன்னேன்ல நல்லா காக்கை பாணியார். தொல்காப்பியம் எல்லாத்துக்குமே தெரியாது அகத்தியரோட ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்துட்டு தூரலிங்கர், தூரமாக இருக்கிற லிங்கத்தை கூட எப்படி வழிபடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாய்ப்பியர் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கிறப்ப எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அடுத்து வந்துட்டு பணம் பாரனார் அப்படின்னா பணம் எப்படி சம்பாதிக்கிறது. ஒரு கலாரம்பர் அப்படின்னா எப்படி வந்துட்டு கலைகள்லாம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. நற்றத்தார்னா நல்லவங்களாம் எப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. வாமனார்னால் எல்லாத்தையும் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ரொம்ப வந்துட்டு கைண்டாக தான் வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த செடி கொடி மரங்களோட அந்த தொகுப்பு பெயர்லாம் இருக்குல்ல, அது வந்துட்டு நமக்கு டவுட் வருது. தோட்டமே நம்ம எல்லாத்துக்கும் கரெக்டாலாம் நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணலை. இப்போ வாழைத்தோப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? கரெக்டான ஆன்சர் வந்துட்டு வாழை தோட்டம். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு தோப்புனா என்ன, தோட்டம்னா என்ன. தோப்புனா வந்துட்டு நிலையாக இருக்கும், அது எப்பவுமே வெட்ட மாட்டோம். ஓகேவா? வருஷம் அதை வெட்டிகிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் வந்துட்டு தோட்டம்னா அப்படி கிடையாது, வருஷம் வெட்டிட்டு வேறு ஒன்று வைப்போம். ஓகேவா? வருஷம் அதை மாற்றிட்டுருப்போம். இப்போ வந்துட்டு வாழை மரம்லாம் வந்துட்டு அப்படியே நிலையாக இருக்காது, அதை மாற்றிட்டே இருப்பாங்க, அடுத்து வெட்டிடுவாங்க ஒரு வருஷமும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது மாதிரி தான் வந்துட்டு வேறு என்ன தேயிலை தோட்டமும் அதே மாதிரி தான் நிலையாகவேலாம் இருக்காது, அதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அடுத்தது வெட்டி அடுத்து தான் வளரும். அதே வந்துட்டு இப்போ தோப்புன்னு வச்சுக்கோங்களேன், பனந்தோப்பு, பனை மரத்தை வெட்டிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, அது பாட்டுக்கு ஒரு வாட்டி வளர்ந்துச்சுன்னா அதை விட பயன்படுத்திகிட்டே இருக்கும். மாந்தோப்பும் அதே மாதிரி தான், தென்னந்தோப்பும் அதே மாதிரி தான், அடுத்து சவுக்கு தோப்பும் அதே மாதிரி தான். சவுக்கு மரம் அதுலேருந்து வந்துகிட்டே இருக்கும், வருஷம் அதை வெட்டிட்டு புதுசாக வளர்த்துட்டு இருக்க மாட்டாங்க. புளியந்தோப்பும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா புளிய மரத்துலேயும் வந்து வருஷம் வெட்டிகிட்டே இருக்காங்க, அது வருஷம் புளி கொடுத்துட்டே இருக்கும். கம்பங்கொல்லை இதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தோப்பு தோட்டம் மட்டும் பார்க்கலாம். பலாத்தோப்பு அதுவும் அப்படி தான். முந்திரி தோப்பு வச்சுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மலையில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும். பலாத்தோப்பு அதெல்லாம் மரம் மாதிரி பெருசாக இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு வருஷம் வந்துட்டு தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு முந்திரி தோப்பும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கொள்ளை அப்படிலாம் என்னென்ன கொள்ளை இருக்குன்னா கம்பங்கொள்ளை, சோளங்கொள்ளை, கருப்பங்கொள்ளை. ஓகேவா? இதெல்லாம் மட்டும் தான் கொள்ளை. இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொள்ளைப்புறத்தில் வந்துட்டு வளரும் அவங்க கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் ஏன் சரியான மீனிங் கொள்ளைன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. அப்புறம் வந்துட்டு காடு, ஆலங்காடு, பனங்காடு, அப்புறம் ஆலங்காடு, பனங்காடு, வேளங்காடு. ஓகேவா? இது 3 தான் காடுன்னு இருந்துச்சு. ஓகேவா? இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலமரம், வேளமரம் இதெல்லாம் நல்லது சொல்லுவாங்க, இது பக்கத்தில் சுவாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலங்காடு, வேளங்காடு, பனங்காடு, அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஈஸி தான். ஓகேவா? தோட்டம் தோப்பு பார்த்தாச்சு, காடு பார்த்தாச்சு, கொள்ளையும் பார்த்தாச்சு. இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.